ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் மிச்சமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் அரிசி மாவு வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் கேரமல் செஞ்சுக்கொள்ள வேணும். அதுக்கு ஒரு பேனில் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கேரமல் செஞ்சுக்கோங்க. இது மாதிரி தேன் கலரில் வந்த பிறகு நீங்கள் எந்த ட்ரேயில் டெசர்ட் செய்ய போகிறீங்களோ அந்த ட்ரேக்கு இந்த கேரமலை ஊற்றிக்கோங்க. இது நல்லாவே சூடாக இருக்கும், அதனால் கவனமாக செஞ்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லா பக்கட்டும் சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்களுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் 2 கப் ஃப்ரெஷ் மில்க்கும் தேவைப்படும். 2 கப்புன்னு சொன்னால் 1/2 லிட்டர். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/4 கப் அரிசி மாவையும் ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு இருக்கிற இந்த 2 கப் ஃப்ரெஷ் மில்க்லேருந்து 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க்கு இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. அதில் மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ரெஷ் மில்க்கையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாங்கள் அரிசி மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் தானே, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு சீனியும் சேர்த்து இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு இது மாதிரி நீங்கள் காய்ச்சி கொண்டு வரப்போக்குள்ள ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போக்குள்ள இது மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இது அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பை இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டும். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை இது மாதிரி நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற அந்த மிக்சரை இந்த முட்டையோடு சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்திங்கன்னு சொன்னால் முட்டையெல்லாம் வெந்துடும். இப்போ இந்த முட்டையோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வர வேணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்குறையிலும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கேரமல் செஞ்சு வச்சிருக்கிற அந்த ட்ரேயில் இந்த பேட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த புடினை வேக வைக்க வேணும். அதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலால் இது மாதிரி ஒரு ரேக் கொண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு மூடிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற அந்த பேட்டர் ட்ரே இப்படி உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு மூடி ஒன்றால் மூடிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு அலுமினியம் ஃபாயிலால் கூட கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தண்ணி எல்லாம் அந்த புடின்குள்ளே சேர்ந்து புடின் சரியாக வராது. மேலால் இன்னொரு மூடியும் போட்டு மூடிட்டு இப்போ இதை நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மாதிரி மீடியம் ஹீட்டில் இதை வேக வச்சிங்கன்னு சொன்னால் போதும் வரைக்கும். அரிசி மாவு புடின் ரெடி. இப்போ சரியாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி உள்ளுக்கு போட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீனாக வந்துச்சுன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இந்த புடின் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் எடுத்தோன்னே சூடோடையே நீங்கள் டீமோல்ட் பண்ணிடாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருன்ட்டு டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கத்தி அப்படிலாட்டி இது மாதிரி இப்படி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு மேலால் ஒரு பிளேட் வச்சு இது மாதிரி டீமோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.